ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, வெல்கம் பேக் டு நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மரகத நாணயம் பார்ட் 2ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா பேசுவோம் இதை பற்றி. ஓகேவா? மரகத நாணயம் பார்ட் 1ஓட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். அப்புறம் இதை பார்த்துட்டு இதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, let's jump into the video. பெரிய பவன் சங்கர் நிக்கி கேர்ள் மறுபடியும் இதுலயும் இது பண்ணுவாங்க. ஓ, அந்த சுடுகாடு கடைசி காட்டு சுடுகாடு கல்லறை இந்த டூவை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆமா, பேஷன் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் கிளைமேக்ஸில் ஒரு இது வரும்ல, அது என்ன கலர் ஏடா, அந்த கலரே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான், இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஆனால் விஎஃப்எக்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று, நம்ம பார்ட் 1 பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த பார்ட் 1 படம் வந்து ஒரு கிளாசிக். அதாவது அதில் உள்ள அந்த பாட்டாக இருக்கட்டும், அதில் உள்ள அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இதில் ஏன் பார்ட் 2 வரும்போது பயமாக இருக்குன்னு சொன்னோன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 வந்து ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த படம் எடுத்தாலும் பார்ட் 2 வந்து ஓட மாட்டேங்குது. இதுலயே வந்து சந்திரமுகி 2 ஓடுனது, ஜிகர்தண்டா 2, புஷ்பா 2 தமிழ் படம், அது தெலுங்கு படம். ஸோ பார்ட் 2 வரும்போதே வெகு சில படம் 2-3 படம் தான் ஓடி இருக்கு. ஸோ தெரியல இது என்ன இது பண்ண போகிறாங்கன்னு. இதில் ஜெயிலர் 2ன்னு வர ஒன்று ஏதாச்சும் சூப்பர் ஸ்டார் படம் வர வெளியாகுது. ஸோ அதுவும் என்ன இதுன்னு தெரியல. பட்டு பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லி. மரகத நாணயம் 1 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதியோட அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் செஞ்சுருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி வந்து அரவான், அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மரகத நாணயம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வர காமெடி சீன்ஸாக இருக்கட்டும். அப்புறம் நிக்கி கல்ராணி வந்துட்டு அவங்க வந்து ஒரு கேர்ள் தான், பட் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப புதுசான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து வாட்டவோ அவங்க வந்து கேர்ள் தான், பட் வந்து அவங்க பாயை நடிக்கணும். இந்த சேம் டைம் வந்து பாயோட வாய்ஸ் அது நம்மளுக்கே புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த MS பாஸ்கர் 1981 அந்த ஒரு டைலாக் வரும், தமிழ் டைலாக்கு. ஸோ அதுவும் செம்மையாக இருக்கும், அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த பார்ட் 2 வந்து எது வந்து பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்குது தெரியுங்களா? அந்த மியூசிக், அந்த பீஜம், அந்த அந்த சேம் சாங் பார்ட் 1ல் இருந்த அதே சாங் தான் வந்து பார்ட் 2 அந்த ப்ரோமோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து பிரியா பவானி சங்கர் வந்து மேபி லீடா இருப்பாங்க. பட் நிக்கி கல்ராணி வருவாங்க. பட் சேம் அதே மாதிரி தான், வேற ஏதாவது ரோ உள்ள போறோம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட் 1ஓட கனெக்ஷனான்னு தெரியல. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லறையில வந்து கடைசி கட்டத்துல வந்து அவங்க மரகத நாணயத்தை வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது அந்த காமெடி, அவர் பேர் என்ன, ஆனந்த பாபுவா, யார் அவரு, கூத்துக்கிட்டே இருக்கியாடா, ஆனந்தராஜ். அவர் என்ன பண்ணிடுவாரு, போயிட்டு அந்த மரகத நாணயத்தை எடுத்துடுவாரு. ஸோ கான்செப்ட் என்னன்னா, யார் அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறாங்களோ அந்த லோரி வந்து இடிச்சு
இறந்துருவாங்க, கொன்னுடும், அந்த லோரி தான் கொல்லும். ஸோ அதுதான் கான்செப்ட். கடைசி அவர் தான் எடுப்பார். எடுத்தோடனே அப்படியே ஒரு மாஸ் கேங்ஸ்டராக இருந்தவர் அப்படியே வந்துட்டு காமெடியா அப்படியே சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படின்னா. ஆனால் அவரும் கடைசியாக வந்து இறந்தார் இல்லையான்னு தெரியல. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கல்லறையை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு 360 ஷாட்டில் வரும்போது நிறையா ஒரு மாதிரி ஜோம்பி மாதிரி எல்லாமே காட்டினாங்க. மேபி வந்துட்டு அவரால் இறந்த எல்லாரும் வந்து வர மாதிரி. ஏன்னா பார்ட் 1 வந்து அந்த மரகதத்தை நாணயத்தை தொட்டு இறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. பச்சை கலர் ரோல் இருக்கும். ஓ இவரும் நடிக்கிறாரு. ஆனந்தராஜ் இருக்காரு. ஆனந்தராஜ் இருக்காரு. அருண் ராஜா இவரு கனாபுரத்து டைரக்டர். ஓ அவர் தானே பார்ட் 1ல இருந்தாரு. ஆமா அருண் ராஜா காமராஜ் அவரும் நடிக்கிறாரு. ஸோ அவங்களாம் மறுபடியும் கம்பேர் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா பார்ட் 1ல புதைச்சிட்டாங்க. ஆமா பார்ட் 2ல வந்து பார்ட் 1 புதைச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்கு மறுபடியும் உங்களை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த உடம்புக்குள்ள வேற ஒரு சோல் வந்து போந்தானே அது இது இப்போ அந்த கதை நடக்கும். மேபி அதே பணத்துல இன்னொரு வேற ஒரு சோல் வந்து போதும் வரையும் சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லறை சுத்தி நிறைய அந்த ஒரு அந்த ஜோம்பி மாதிரி அந்த ஒரு ஆத்மா மாதிரி காட்டினாங்க. மேபி இந்த வாட்டி கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ப்ரீவியஸ் இதுக்கு முன்னுக்கு வந்து மின்னல் வீரா இவரு நம்ம இவரை வச்சு எடுத்திருந்தாரு, ஹிப்ஹாப் தமிழை வச்சு எடுத்திருந்தாரு அந்த கதை. அதுக்கப்புறம் இதுதானே எடுக்கிறாரு. ஆமா 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 இதுக்கு முன்னுக்கு வீரா எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மின்னல் வீரன். மின்னல் வீரன். அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம்லாம் ஸோ ரொம்ப பிடிச்ச படம். வெயிட் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் தேட்டரில் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்க்க முடியும். பார்ப்போம். நைஸ். அவங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம். Until then, bye from our New Lens YouTube channel. Bye.